வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா கொத்து பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சோயா 200 கிராம்ஸ், வரமிளகாய் தூள், கறி மசால், சால்ட், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு, தக்காளி, கருவேப்பிலை. இது கூட மசாலா ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் துருவல், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, கசகசா, கொத்தமல்லி தூள். இப்போ தேங்காய் துருவலையும் இதையும் ரெண்டும் நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை தான் நம்ம சோயா கொத்தில் ஆட் பண்ண போகிறோம். சோயாவை 5 to 8 minutes நீங்கள் சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வடிகட்டிக்கலாம். ஃபுல்லாக வடிகட்டிட்டு அகைன் நம்ம பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுக்கணும். ஒரு 2 to 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிழிஞ்சு எடுத்து வச்சதை ரிவர்ஸில் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண மாதிரி வந்துடும். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலில் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து வெடிச்சதும் இது கூடவே வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வெந்ததும் இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வேகணும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கூடவே கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது அந்த மிக்சியில் போட்டு வச்சுருந்த அந்த கொத்தையும் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நல்லா நமக்கு வேகிற அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அதிலே நல்லா வெந்துடும் நமக்கு. ஸோ ஒரு 10 to 15 minutes நீங்கள் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே வெந்திருக்கும். உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோயா கொத்து ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போது வேறொரு வெசலில் மாற்றிடலாம். சோயா கொத்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவும் ரெகுலராக சோயா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இல்லை பிரியாணியில் ஆட் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி சோயா கொத்து கூட சோளப்பொரி காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் சூடானதும் பூரி போடலாம். சோளா பூரி ரெடி. ஸோ நல்லா ஊற்றி வந்துடுச்சு. சோளா பூரி வித் சோயா கொத்து நிஜமாகவே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.